சரி, எது எப்படியோ எப்படியோ என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஃபைனலா வந்துட்டாங்க. ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு எங்க டெல்லியில இருக்காங்களா? டெல்லிக்கு போனாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இல்லையா? இப்ப கடைசியா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. ஆமா, முடிச்சு இப்ப என்ன முடிவு? இப்ப டெல்லிக்கு நம்ம தலைவர் போனாரா எடப்பாடி ஐயா, ஆமா, அவரை தொடர்ந்து டிடிவி போனாரா, ஆமா, அவரை தொடர்ந்து அன்புமணி போனாரா, ஒவ்வொருத்தரா போறத பத்தி டெல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. வாழ விட மாட்டேங்கிறாங்களே. இவனுங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுத்தா நம்ம செலவு அதிகமாயிடும் போல. அதுவும் டீ காப்பி குடிக்கிறவங்களா தான் பரவாயில்ல. இவங்களை தொல்லை தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் போய் அவனை முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுல பொண்ணு அனுப்பிச்சுட்டாங்க. நேத்து முடிச்சு விட்டாங்க. நேத்தா இன்னைக்குதான் முடிச்சு விட்டுருக்காங்களா? என்ன சென்னை வந்தாரு இல்லையா? ஆமா, வந்தார். வந்து எல்லாரும் கூப்பிட்டு உங்களுக்கு யாரோ எத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் 50-100 கேட்டிருக்காங்க. அதுல முடியாது, எடப்பாடி சிட்டா சொல்றாரு. அப்புறம் வந்து நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு மாதிரி ஒரு முடிவு சொல்லிருக்காரு. அது என்ன பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பார்த்தா பாஜக இப்ப இந்த முறை வந்து 27 தொகுதி வாங்கிட்டாங்க. எப்படியோ 27 தொகுதி. சரி, போன வாட்டியே வந்து 20 வாங்கினாங்க. எவ்வளவு ஜெயிச்சாங்க? என்ன கிட்டத்தட்ட ஒரு 20 ஜெயிச்சிருப்பாங்க. 20 ஜெயிச்சு போயிருந்தாங்களா? அப்படியா? இல்ல, 4 தான் ஜெயிச்சாங்க. 4 தான் ஜெயிச்சாங்க. அந்த 4 வந்து ஏடிஎம்கே அங்க இருந்த ஒரு இடம். அதனால ஜெயிச்சாங்க. அப்ப தட்டு தடுமாறி ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 27 தொகுதி வாங்கிருக்காங்க. 27 தொகுதி வந்திருக்காங்க. 20க்கே 4 ஜெயிச்சிருக்காங்களே. 27க்கு எவ்வளவு ஜெயிப்பாங்க? 3 ஜெயிப்பாங்க. அதிகமா போனேன். குறைச்சு சொல்லிட்டேன்ல. இது என்னன்னா 20 தொகுதி கொடுத்து 4 ஜெயிச்சவங்களுக்கு 7 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அருமையான கூட்டணி இது. இந்த பக்கம் பாரு, 6 கொடுத்து அதுல 4 ஜெயிச்சவங்களுக்கு திரும்பவும் 4 கொடுத்து அதுல 3 வந்து உதவி செய்யுங்க. பார்த்தல எப்படி இருக்குன்னு. இவங்க கூட்டணி எவ்வளவு மோசமா இருக்குது பாத்துக்க. எதுக்குன்னா இருக்கிற இடம் டெல்லி. அதான் நான் சொல்றது நீ கேட்டுதான். இதுக்கு கம்மியா கொடுத்தேன் அவங்க சேர்த்த மாட்டாங்க அந்த பக்கம். அதனால கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தலைமையில பாமக இருக்குல்ல, ஆமா, அவங்களுக்கு எப்படி அடிச்சு விட்டு ஒரு 18 வாங்கிட்டாங்கப்பா. 18 வாங்கிட்டாங்களா? என்னையா மானஸ்தங்க அவங்க எல்லாம். ஆமா, இதுக்கு முன்னாடி எப்ப 20க்கு மேல பரம்பரை எப்பவுமே 20க்கு மேல வாங்கி பழக்கப்பட்டவங்க. கட்சி ஆரம்பிச்சு வந்து செழிப்பா இருந்தாங்க. இப்ப வர அப்பா அம்மா சண்டை வந்துச்சுல்ல, ஏதாவது ஆளு ஒரு பக்கம் தனியா புரிஞ்சுட்டாங்களா, அதனால வந்து அன்புமணி வந்து 18 கொடுத்துருவாங்க. ஏங்க நான் சொல்ற பேச்ச கேட்டுட்டு கொஞ்ச நாள் இழுத்து அதுக்கப்புறம் போய் எப்படியும், ஏன்னா அவருக்கு வேற வழி கிடையாது, திமுக பக்கம் வர முடியாது. வந்தா அவங்க இழந்துருவாங்க, மிகப்பெரிய சக்தி அவங்க இழந்துருவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்ச நாள் இருந்து எப்படியாச்சும் ஒரு 25 ஒரு 20. ஏன்னா போன வாட்டி அவங்க நல்ல வாக்குகளை போட்டு இருந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்பதான் புரிஞ்சுட்டாங்கல்ல. அதான் சொல்றேன், புள்ள ஒழுங்கா அப்பம் பேச்ச கேட்டுருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 10 சீட்டு எக்ஸ்ட்ராவே வாங்கிருக்கலாம். அதுக்கான புடிவு கொடுத்தவரு நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள், மருத்துவர் அவர்கள். இப்ப இந்த 18ல வந்து ஜெயிச்சு காட்டணும். இல்லைன்னாச்சியா ஆப்போசிட்ல இருக்கிற அப்பா இருக்காருல்ல, ஆமா, ராமதாஸ் ஐயா, அவர் தான் வச்சு செஞ்சு வருவார். பாத்துக்க, அவர் வந்து மூடியோட தான் இறங்கி இருக்காரு சசிகலோட கூட்டணியே. என்னாலும் சரி பாத்துலாம், அவர் இருக்காருல்ல. அதனால வந்து இவர் ஏதாவது வந்து பண்ணி ஆகணும். ஆமா, அதுல ரொம்ப தெளிவாவே இருக்காரு. இந்த மாதிரி வந்து தொகுதியார் கம்மியாயிருச்சுல்ல, அவர் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்காரு. இருந்தாலும் ஜெயிச்சு காட்டணும். இதை தாண்டி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா டிடிவி ஐயா இருக்காருல்ல, அவர் அடிச்சு பிடிச்சி 11 வாங்கிட்டாரு. டிடிவி ஐயா எங்க இருந்து அவரு கொடுத்தாங்க? 11 கொடுத்துருக்காங்கல்ல. 11 கொடுத்தாங்க. எப்படி அவர் வீட்டுல இருந்தே பேசி வாங்கிக்கினாரா? இதுதான் தவறான தகவல். அவர் வந்து ஏடிஎம் ஆபீஸ்க்கே போயிட்டாரு. பெரிய மானஸ்தியா, எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவரை ஒழிச்சு கட்டுறது பச்சை துரோகி. அதிமுக அழிச்சது அவர்தான். பச்சை துண்டு போட்டதுக்காகவே அவரை பச்சை துரோகின்னு சொன்னாலே அவரு. அப்படிலாம் சொன்னவர்தான். வேற வழியே இல்லாம ஏடிஎம் ஆபீஸ்க்கே போயிட்டு எல்லாரும் பார்த்து மீட் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு, சரி எத்தனை தொகுதி கூட கேட்டுருக்காங்க. ஒரு 15 20 11 சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு சந்தோஷம் வாங்கிட்டு 11 கொடுத்து வாங்கிட்டாரு. பரவாயில்லையா, இவ்வளவு தைரியமா போய் ஏடிஎம் ஆபீஸ் மெச்சிட்டாரு. 9 வருஷம் கழிச்சு போயிருக்காரு பாத்துக்கா. அதாவது அம்மா இருந்தாங்கல்ல, இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. பரவாயில்ல, போயிட்டு எப்படி வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப முக்கிய புள்ளிகள் வந்து இடம் ஒதுக்கிட்டாங்க. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி கே வாசன் இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு இன்னொரு சிலர் தான் வந்து பச்சா கூடி சீக்கிரம், அதாவது நீ நைட் எல்லாம் நாளைக்கு அதுக்குள்ள முடிச்சிடறான். அந்த மக்கள் நல கூட்டணியில முக்கிய பங்கு வகிச்சவரை தூக்கி ஓரமா கிடைச்சிட்டாங்களே. அதுதான் சைக்கிள் அமௌண்ட் விட்டுறாங்க தனியா. அவர் எப்படியோ அவரு கேட்கற தொகுதி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். பட் எதிர்பார்த்த அளவு வராது. ஆமா, கொஞ்சம் முன்ன தான் கொடுப்பாங்க. இருக்கும். ஆமா, இந்த மக்கள் நல கூட்டணில இருந்து 4 பேர் ஒரு இடம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்கதான் இப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் ஏன்னா மரியாதை இல்லாத சூழல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த சைடு. அந்த பக்கம் ஏதோ பரவாயில்ல, இந்த சீட்டை தான் குறைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு
அப்புறம் வா பேசிக்கலாம்பா அப்படின்ற நிலைமையில இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப அதிமுக வந்து ஒரு 56 தொகுதி வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. மத்ததெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து முடிவு சொல்லிடுவாங்க. இப்ப இதை தொடர்ந்து அப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கேன், இப்ப நமக்கு இந்த பக்கம் தேமுதிக இருக்காங்கல்ல, ஆமா இருக்காங்க, அவங்க வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, நம்ம எங்க நிக்கலாம், ஆமா எங்க நின்னா நம்ம ஜெயிக்க முடியும், அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கூட்டணி வச்சு பேசினாங்க. அது மட்டும் இல்லையா, அவங்க ஏதோ கார் வாங்கிட்டாங்களே புதுசா, அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்களே. வாங்கிட்டாங்களாமா? இதுதான் தேமுதிகனாவே பெட்டியை வாங்க, காசு வாங்க, இப்படியே எங்களை அவதூறு பண்ணுங்க, நான் ஊழல் பண்ணிருக்கேன்னா யாராவது எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குங்க இருக்கா? கேப்டன் கட்சி ஆரம்பிச்சுக்காதாலும் இன்னைக்கு வந்து எங்க கட்சியும் தூய்மை தான் இருக்கு, நீங்க அவங்க இதே எங்களை மேல பழி போறீங்க அப்படின்னா அந்நியர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்களோட ஓட் பர்சன்ட் வந்து 0.5 தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எங்களை விமர்சனம் பண்றீங்க, நீங்க எங்களை கண்டுக்காத விட்டுருங்க, சும்மா சும்மா எங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்காத ஒருத்தனே நாங்க போட்டு வாங்கிக்கிறோம், நீ என்ன சொல்றது விமர்சனம் பண்ணாதீங்க விட்டுருக்கேன்னு அப்படி சொன்னா விட்டுருவோமா? இது வரைக்கும் ஓட்டை நிரூபிக்கல, எலெக்ஷனே பார்க்காத ஒரு ஆளு யாரு, நம்ம தாவேக்கா, அவங்களே போட்டு பொழந்துனுக்குறான். இப்ப 2 நாளா விஜய் பத்தி யாரும் பேசாம இருந்தீங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் ஏன் பேசணும்னு சொல்ல, பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டாங்க, அங்க தீவிரமா இருக்காங்க, அங்க போட்டு பொலன்னு பொழைக்கிறாங்க. உசியானது ஒழிக்கிறது தான் முக்கிய குறிக்கோள்னு ஒரு தம்பி இறங்கிட்டா. அப்படி காசு வாங்கிட்டீங்களா எல்லாரும், இத்தனையும் நேத்து பிஜேபி அவருக்குலாம் பதவி கொடுக்குறீங்க, எது கொடுக்க மாட்டீங்களா, இதெல்லாம் அவங்க ஒண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லி அவங்க என்னன்னா, இவங்களுக்கு முக்கிய நோக்கம் இவங்க மக்கள் பணி செய்ய வரலன்றது அதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுமா, பாண்டிச்சேரிக்கே அந்த நிலைமைனா 234 தொகுதி தமிழ்நாடு நினைச்சு பாரு. அப்ப அங்க எப்படி யார் கூட கூட்டணி? அங்க தனித்து போட்டி தான் சொல்லுறாங்க. அங்கேயும் இவங்களை அனாதையா தான் விட்டாங்களா? அவங்க கூட யாராச்சும் அப்படி இப்படி இழுத்து போட்டுப்பாங்க. சரி, இந்த அங்க ஒருத்தவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவங்களாச்சும் இழுத்து போட்டுப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வாய்ப்பு இல்ல. இது என்னன்னா, எதிர்பாராத விதமா ஏப்ரல் 9ஆம் தேதியே வச்சிட்டாங்க எலெக்ஷன். அதனாலதான் இப்ப ஐயோ யாரு கூட போய் கூட்டணி பேசுறது, இப்ப பிரச்சாரம் போவனா கூட்டணி பேச போவனா டைம் ஆயிடுமே. இப்ப ஏப்ரல் 9 என்ன சொன்ன தேர்தல், ஏப்ரல் 9 இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அது ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் வச்சுக்க, 20 நாள் இருக்குது. 20 நாள் இருக்கு வச்சுக்க, 20 நாள் இருக்கா, சரி ஓகே, அப்படியும் கணக்கு வச்சுப்போம். அப்ப இவர் என்னைக்கு தேர்தல் பெற்று அதுக்கு முன்னாடி விஜய் சாரு அது ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அவர் வந்து முடிவு சொல்றாராம், ஏப்ரல் 1 வீக்ல வரேன்ட்டு. அவரு செல்வாக்கு பாத்துக்க அப்படி ஒரு, ஏன்னா அடுத்த வாரம் எலெக்ஷன்னா நான் இந்த வாரம் தான் வருவேன், 5 நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துன்னு சொல்லிடுவாங்க. எப்படியும் போறாரு 4 நாள்ல 30 தொகுதி சுத்திடுவாரு. அதான் வீடியோ கால் பேசுறாரு. வீடியோ கால் தான், வீடியோ கால் பிரச்சாரம் இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா? அது எங்க எண்ணம் தான். அந்த மாதிரி நடத்த போறாரு, சம்பவம் பண்ண போறாரு. இதுக்கு வரும், தேமுதிக வருவோம். ஆமா, அவங்க என்ன இது மாதிரி இந்த கார் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த கார் வந்து நாங்க இப்ப வாங்கினது கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க. பட் இப்ப வாங்கினா நீங்க வந்து வந்து கிளம்புறீங்க, எங்க கிட்ட நான் காசு இல்ல, கேப்டனோட காசு இல்ல கார் வந்து, நான் பெட்டி வாங்கி காசு வாங்கி கார் வாங்கணுமா, அவரு மாதிரி கடுமையா வந்து பேசிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், கொடுத்தே சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கிய விஷயம், அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா என்ன பேலன்ஸ் இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனவங்க எல்லாம் அவங்க பையில என்ன வச்சுட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும். அவங்க ஒண்ணுமே இல்லாம போனது கடைசியா சேர்த்த நல்ல கண்ணையா வரைக்கும் தெரியும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு. இவங்களும் அதே சொல்லிட்டு இருக்காங்க, கொடுத்து சிவந்தது. ஐயா கேப்டன் ஐயா இருக்கும்போது முழுக்க கொடுத்து சிவந்த கரங்கள் தான், அதை நம்ம எந்த விதத்திலுமே மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாது, உண்மையும் கூட. அப்படி கொடுத்து சிவந்த கரங்கள் எப்படி எப்படின்னு நம்ம அடுத்த விளக்கத்தை சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன். எப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா, அப்ப அடுத்த, ஏன்னா இவங்க சும்மா அவரோட பேரை வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க என்னவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தெரியணும். எல்லாம் ஒரு நாள் வெளியே வந்துதான். இப்ப இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக பக்கம் அவங்க வந்து எப்படி இன்னையோட முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு விருப்பம் பண்ண கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நேர்காணல் நடத்திட்டாரு. இந்த ட்விஸ்ட் வச்சுக்கோங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு நேர்காணல் நடத்தினாங்க. நேர்காணல் நடத்தினாரு. என்ன அவர் அங்க உள்ள போய் என்ன பேசினாங்க, என்னப்பா சாப்பிட்டியா, பொண்ணாட்டுல நல்லா இருக்குதா, வீட்டு பக்கம் வாப்பா, பொண்ணாடி ஊர் சுத்தினே வீட்டு பக்கம் வந்துட்டு போ, இப்படிலாம் கேட்க முடியாது. அங்க என்ன கேட்டாரு அப்படின்னா, எப்படி உங்க தொகுதியில அப்படி பண்ணிட்டு இருக்குது, என் தொகுதி நிதியை ஒதுக்கிறீங்க, எவ்வளவு வளர்ச்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டாரு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படி சொல்லிருக்காரு, சரி ஓகே நாங்க சொல்றோம் அப்படின்னு மாதிரி அவங்க சுட்டுருக்காங்க. அவருக்கே சொல்றோம்னு சொல்லிதான் மகளாவது நியாயம் வேற தீர்ப்பு வேறன்ற மாதிரி, நீதிடா நியாயம்டா நேர்மடா அப்படி இருந்திருக்காங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சந்தோஷம் பாரு, கூட ஒரு மனசாட்சியோட பேசணும், ஏதோ சப்போர்ட் பண்றது தெரியுது. முன்னாடியே பாத்துக்கல, இதுக்கு முன்னாடி
கலைஞர் ஐயா இருந்தாருல, ஆமா அப்ப இதே மாதிரி ஸ்டாலின் ஐயா போயிருக்காரு. இது ஒன்னும் புதுசு கிடையாது, இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், ஃபார்மாலிட்டிஸ்க்கு அதுக்கு பண்றது. ஊருக்கே நான் ஏதோ கலாய்க்கிறேன்னு நினைச்சேன், நீ கலாய்ச்சிட்ட. ஃபார்மாலிட்டிஸ் பண்றது உண்மைதானே, அது அதுன்னு வராம இருக்க முடியாது இல்ல. ஆமா, இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பொன்முடி ஐயா இருக்குல்ல, அவர் வந்து இதுல வந்து உள்ளே வரல இந்த ஆட்டத்துக்கு. ஏன் விருப்பம் அவர் தான் கொடுத்துருக்கணும், பட் என்ன இந்த லிஸ்ட்ல வந்து அவர் பேரு அடிபடல. ஐயோ, அது என்ன ஏகப்பட்ட அவரு டைரக்டா போயிடுறாரோ. டேரக்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கிறதுனால அவர் இந்த எலெக்ஷன் வந்து நிக்கிறதோ இல்லன்னு டவுட்டா தான் இருக்கு போல. வயசாராச்சே, அதெல்லாம் வந்து அவர் டவுட் போல இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு சொல்லிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படி, ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு. ஆமா, அவங்க வந்து ஓரளவு தேர்தல வந்து இப்ப யாருக்கு வெற்றி முகம், யாருக்கு எந்த அளவு வாக்கு சதவீதம் சொல்லிருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவு பர்சன்ட் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அவங்க வந்து 44.9%, 44.9% சொல்லுவாங்க. அடுத்து அதிமுக கூட்டணி 38.5% பாத்துக்க, 44க்கு 38. அப்ப இவங்க வாய்ப்பு இல்ல. பட் ஆனா பக்கம் நெருங்கிட்டாங்கல்ல, 6% தானே, கொஞ்சம் நெருங்கிட்டாங்கல்ல. அதனால வந்து திமுக கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அது அதிமுகக்கு இருக்கிற வாக்கு. ஆமா, பாஜகக்கு இவங்களுக்கு குறையன்றியா, அதுல குறையும். பட் இதுல என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்து யாருன்னா விஜய் தான் எதிர்பார்த்தோம். ஆமா, நான் கூட நான் வெயிட்டிங்கே அதுக்குதான், எங்க அண்ணன் விஜய்க்கு தான். அவருக்கு வரும் பார்த்தா அவர் எங்க லிஸ்ட்ல இல்ல, அவர் இருக்காரு, ரொம்ப கம்மியா இருக்காரு. 7.9, 8 இந்த ரேஞ்சிலே இருக்காரா. அதான் மக்கள் அப்செட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்புன்னு சொல்லலாம். நீங்க போய் தெரிஞ்சவங்க மூலியமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிடுமா? நீங்களா பாரு, எங்க அண்ணன் தான் இதுக்கு முன்னாடி 100% வாக்கு பெற்று ஜெயிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லும் போது அமைதியா இருந்தா, திமுக சொல்லும் போது அமைதியா இருந்தா, அதிமுக சொல்லும் போது அமைதியா இருந்தா, தாவேக்கானது ஆரம்பிச்சிட்டு பத்தியா. ஆமா, 75% நான் சொல்றேன், 75ல இருந்து 90% எங்க அண்ணன் தான் வாக்கு. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது இப்ப 50 வருஷமா ஆண்ட கட்சி இருக்குது, 2 கட்சி இருக்கு, அவங்களே இப்ப எவ்வளவு சுறுசுறுப்பா அழைச்சிட்டு இருக்காங்க தேர்தல. ஆனா ஒன்னா கட்சி ஆரம்பிச்சிருந்து என்ன பண்ணிருக்காரு பாரு, இன்னும் யாரும் தீய அழைச்சிருக்கணும். நீ சொல்ல அப்படி இருந்தா நீ சொல்றது கரெக்ட். நீ பாண்டிச்சேரி பக்கம் விட்டுரு, அந்த பக்கம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, ஓகே. அவங்க டக்குன்னு வச்சுட்டாங்க, அவசரப்பட்டாங்க. ஓ சரி. இப்போ இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு உன்னிப்பா பாக்கணும்பா. அதுல எல்லார இடத்துலயும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கல்ல. ஆமா, பாப்போம், அதுதான் பாப்போம். அவருங்க தேர்தல் பிரச்சாரத்துல இல்லையா, அதாவது மும்பைக்கு போயிறாரு ஆகும்னா, அது தொட்டகோர எல்லாம் இருக்கும் இல்லையா. த்ரிஷா போல பார்த்தல, அவங்க வந்துட்டாங்க. விஜய் அங்க போறாருன்னு த்ரிஷா இங்க வந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆப்போசிட் ஆயிட்டாங்களா. அவங்களுக்கு சண்டையா. எவ்வளவு கூட்டணி கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல. இப்ப கோச்சன் போய்க்கிறாங்க. இப்ப விஜய்னு தான் இன்னொரு வருது. இப்ப தேர்தல் என்ன சொல்லிருக்கு, பரிசு போல கொடுக்கூடாது, காசு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிருக்குதுல்ல. அதையும் மீறி சேலத்து பக்கம் பாத்தீங்கன்னா வச்சியா, தாவக நிர்வாகி யாரு, தாவக நிர்வாகி ஒருத்தர் வந்து பரிசு போல கொடுத்து மாட்டினாரு. ஆமா, ரம்ஜான் பண்டிகை நடந்துச்சுல்ல, நான் கிஃப்ட் கொடுக்குற பேர்ல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து மாட்டிட்டாரு. வெறும் கிஃப்ட் தானே கொடுத்தாரு, அதுல என்ன அது நீ கொடுக்க கூடாதுல்ல, கட்சி சார்பா கொடுக்க முடியும். அதுல ஸ்டிக்கர் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கல்ல, போட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணியாச்சு. அவர் மாட்டீங்கன்னா எங்க அண்ணன் எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், அடங்க மாட்டார். எது வேணாண்டா அதான் வேணும் செஞ்சிருக்கீங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, ஆமா, அவங்க வந்து ஒரு 4.8% வாங்கிருக்காங்க. ஐயா, அவங்க போன வாட்டி 8% வாங்கிட்டாங்க. இப்ப 4.8 தான் வாங்கிருக்காங்க. இப்ப 4.8 கம்மியாயிருக்குல்ல. அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல சீமன் ஐயா. அதுக்கு அடுத்து இதர கட்சியில இருக்கு, நோட்டெல்லாம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2.1% வருது. 2.1% நோட்டாக்கு இதர கட்சியில சேர்றது இல்ல, இதர கட்சி எல்லாம் சேர்ந்து 2. இதர கட்சியில எது இப்ப சசிகலா, ராமதாஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நோட்டா இருக்குது. இன்னும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் இருக்குல்ல. இவங்க வேற தனியா வேற நிக்க போறாங்களே, சசிகலா, ராமதாஸ். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த லீடரை தாண்டி முன்னாடி வந்துருவான்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்துருவாங்க, வாய்ப்பு இருக்கு. அந்த அளவு சசிகலா அம்மா வந்து வியூகங்களை வகுத்துட்டு வராங்க. வியூகங்கள் எடப்பாடி வீழ்த்தி ஆகணும், அவங்க மும்முரமாக்குறாங்க. இவங்களுக்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் நல்லா செய்யறது, சிஎம் ஆகணும். மக்கள் நல்லா செய்யறது, அதுக்குதான் கட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க வேற சும்மா பேசணும்னு பேசக்கூடாது. ஏன் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த அம்மாக்கு எடப்பாடி பழி வாங்கணும். ஆமா, அன்புமணி ஐயாவுக்கு அவன் பிள்ளைய பழி வாங்கணும். சினிமா பழி வாங்குறதுக்கு ஆகணும் எடுத்துக்கிறது. இவங்க அதுக்குதான் கட்சியா ஆரம்பிச்சுக்கிறாங்க. மக்கள் நலம் எங்க இருக்குது இதுல? நல்ல குறிக்கோள். மக்கள் நலனா என்ன பண்ணிடணும், எப்பா உங்க ஏடிஎம்கே பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வேலுமுருகன் ஐயா பாராட்டலாம். வந்து எனக்கு எத்தனை தொகுதி கூட கொடுக்காத, ஆனா நான் கொடுக்குற 10 கோரிக்கை சொல்றோம்ல, அந்த 10 கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க, தொகுதி கூட வேணாம் ஓப்பனா சொல்றாரு பத்தியா. பரவாயில்லையே,
இது 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 நியாயமான மக்களுக்கு இது மக்கள் நலன். நான் வந்து எனக்கு இத்தனை கோரிக்கை இருக்கு, இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு பத்தியா. இல்லைன்னா கட்சி விட்டு கூட நிட்டு வெளியே போறேன் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி திரும்பி உள்ள வந்துருவாருல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, வேற எங்கேயும் போக முடியாது தாண்டி. ஆமா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எப்படி உள்ள வந்துருவாரு. இப்ப துரமண ஐயா சொல்லிட்டாரு, பேசுறோம் வந்து உள்ள வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஜி.கே. வாசன் ஐயா நிலைமைதான். அவருக்கு எப்படி சைக்கிள் ஓட்டு போற மாதிரி திரும்பி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவாரு. அதுக்கு அடுத்து பத்தி இப்ப ஒரு முக்கியமான தகவல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 6 வருஷம் கழிச்சு கொரோனா டைம்ல ஒரு மேட்டர் நடந்துச்சு தெரியுமா? சாத்தான்குளம்ல ஒரு பெண்ணிஸ். ஆமா ஆமா ஆமா, அது ஒரு மறக்க முடியாத தமிழ்நாட்டை உலுக்கி ஒரு சம்பந்தம். ரொம்ப மனசு. தீர்ப்பு வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? 9 பேருமே குற்றவாளி தான். 9 பேருமே குற்றவாளி தான் நிரூபணம் ஆயிடுச்சு. 2 பேரும் அடிச்சு கொண்டீங்களா 9 போலீஸ், 9 பேரும் குற்றவாளி தான். உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி தீர்ப்பு. அதாவது தண்டனை என்ன சொல்றோம், தண்டனை என்ன அப்படின்றது அதுக்கான இவங்க குற்றவாளி கன்ஃபார்ம், குற்றம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு புடிச்சாச்சு. இப்ப புடிச்சு அவங்கள ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. தண்டனை என்னன்றத 30ஆம் தேதி சொல்லுவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்களா? ஆமா, அதுல சில பாயிண்ட் எல்லாம் வந்து நீதிபதி வாசிச்சாரு. எல்லாருக்குமே வந்து அப்செட் தான். அந்த அளவு சோகம் தானே. நைட்டு ஃபுல்லா வந்து 2 பேரும் வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ். அடிக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்மள அதாவது அப்பா அம்மா வச்சு நம்ம வந்து அடிச்சு பழகிப்போம். அடிச்சு பழகிப்போம், நம்ம எவ்வளவு வேணுமோ அவங்கள அடிப்போம் அப்படின்னு மாதிரி கம்பியிலும் கத்தியில இதெல்லாம் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடிச்சு கம்பி ரத்தம் வந்திருக்குது. ஆமா, அது வந்து அப்படியே அந்த போட்டோ எல்லாம் பார்த்து ரொம்ப மனவேதனை. அது எப்படின்னா 10 நிமிஷம் ஒரு டைம் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க. அது ஒரு அவர் வாசிக்க இருந்தா பார்த்தா அந்த அளவு ஒரு மோசமான அந்த இதுல இருக்கு. அதுக்கே அவங்க 2 பேரும் அவங்கள அடிச்சதுக்கு மனசு நொந்துருக்குமோ இல்லையோ, இவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அடிச்சு அப்பன மகனும் கிடைச்சனுங்க அடிச்சு பழகி போனேன், அந்த வார்த்தையிலே 2 பேரும் நொந்துருப்பாங்க. அந்த வேதனையிலே உசுறு போயிருக்கும். துணிலாம் ரத்தமா இருக்கும்ல, அந்த துணியா அந்த ரத்தமான துணிலாம் போய் அந்த உறவினர்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து குப்பையில போட்டு எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல. இதெல்லாம் தாண்டிதான் வந்து அந்த கொடுமையை அனுபவிச்சுதான் அவங்க வந்து வெளியே வந்துருக்காங்க. மருத்துவ பரிசோதனை என்ன சொல்றாங்க, இது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு மரணம் தான், இவங்களுக்கு வந்து அப்படி இல்ல, இது வந்து பொய்யான வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 9 பேர் குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 9 பேருமே குற்றவாளி. 9 பேருமே புடிச்சு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்றதா எனக்கு முக்கிய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி அடிச்சே கொல்லணும்னு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு லாக்அப் டெத் நடக்காது. ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கு கூடி சீக்கிரம் தீர்ப்பு வரணும். தூத்துக்குடி பக்கம் ஒரு லாக்அப் டெத் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அந்த முடிவுக்கு இவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல இது எடுத்து, ஏன்னா இந்த லாக்அப் டெத் நம்ம சொல்றோம், இந்த லாக்அப்ல நடக்கிற கொடூரங்கள் ஏகப்பட்டு இருக்கு. படமாவே எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த வழக்குல சொன்னது நான் 2 தான் சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த காவல்துறை மூலமா நடக்கிற கொடூரங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குது. நம்ம படமாவே எடுத்து போட்டிருக்காங்க. விடுதலை படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. ஜெய்பீம் படம் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கோம். விசாரணை வந்து ரொம்ப தெளிவா காட்டியிருக்கோம். படம் வந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா அந்த படங்கள் மூலமா இதெல்லாம் நடக்குதுன்றத வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வரது மூலமா தான் இவங்க உள்ள சாகுறதுலாம் நடக்குதுன்னே ஒண்ணு தெரியும். அதுக்கு முன்னாடி இங்க சென்னையிலே கண்ணகி நகர்ல ஒரு தம்பி அந்த மாதிரிதான் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனா அவங்க ஊர்லயே போய் அடிக்கிறது, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊர்லயே போய் அடிக்கிறது ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். அது இப்ப நீங்க அடிச்சு கொள்றீங்களா, இதே மாதிரி இருந்து இப்ப இந்த ஒரு ரீசெண்டா 12th பொண்ணு வந்து இறந்துச்சுல்ல, கைது இதை பண்ணி ஆமா மாட்டினான்ல, அவன் அது மாதிரி வந்தானா இல்ல, ஏன் அவனுக்கு ஏன் லாக்அப் ஆகல? அதானே, அவன் ஏன் வலிக்கு விழல? சும்மா கடை திறந்து வச்சிருந்தா செத்து போயிட்டான். இப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி பண்ணிருக்கான், செத்துருக்க முடியல. இதுலயும் அவன் புடிச்சான்ல, அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு 60 வயசு பாட்டிய வந்து பலாத்காரத்துக்கு உள்ளாக்கணுமே, தொடர்ந்து இது மாதிரி சிக்கிட்டதான். அவனை வந்து வெளியே விடுவீங்க, இவனை புடிச்சு உள்ள போட்டு அடிச்சு கொள்ளுவீங்க அப்படின்னா அந்த அந்த காவல்துறையோட மென்டாலிட்டி என்னவா இருக்கு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுல யார் குற்றவாளி அப்படின்னா காவல்துறை தான் குற்றவாளி. தப்பு பண்ணா போலீஸ் என்னன்னா, அப்படி காவல்துறை பண்ணாலும் அதிகாரம் அவங்க கையில இருக்குதுன்னு சொல்லி அவங்களை எதுவுமே பேசாம மூடிக்கினே இருக்கிறோம். நம்மளும் குற்றவாளி தான். தப்பு செய்யறவன் தப்புனா தப்புக்கு துணை போறதும் அதை தட்டி கேட்காம இருக்கிறதும் பெரிய தப்பு தான். இத்தனைக்கும் அந்த விளாத்தி குளத்தை அந்த பொண்ணு இறந்ததுக்கு கிட்டத்தட்ட அவங்க சொந்தக்காரெல்லாம் 9 நாள் போராடினாங்க. எதுக்கு? கைதி பிடிக்க சொல்லி. அதுக்கு இப்ப இவ்வளவு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆக்ஷன் எடுத்து நம்ம கைது பிடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 4 DSP, 6 ஆய்வாளர்கள், 12 துணை ஆய்வாளர்கள், 150 போலீஸ்
தனிப்படை அதே போராட்டத்துக்கு அப்புறம் ஏன் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது உங்களால பண்ண முடியாதா? போராட்டத்துக்கு அப்புறம் கொடுக்க முடியுது இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல அந்த போலீஸ் வந்து இது வந்து இங்க வராது, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஒரு அலைக்கழிப்பு. அத வேலையை நீங்க பாக்கணும். இப்ப உங்க எல்லைக்குள்ள வராதுன்னா இது எங்க எல்லைக்குள்ள வராது, நாங்க இன்ஃபார்ம் பண்றேன், நீ போய் ஜஸ்ட் டீடைல்ஸ் மட்டும் அங்க கூட நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுறேன், இது சொன்னா இது நியாயம். நானும் நடவடிக்கை எடுக்கிறோம், அங்கேயும் போய் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இங்க எனக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் நான் சொல்றேன் சொல்லி சொன்னீங்கன்னா இது இவங்களை இங்க உட்கார வச்சு இவங்க அங்க இருந்து போன் பண்ணி அந்த இதுக்கு சொல்லிட்டு இவங்களை இங்க இருந்து அழைச்சிட்டு போய் அங்க விட்டுட்டு வரணும். இதுதான் மனசாட்சி உள்ள ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு செயல். இந்த மனிதநேயம் இயக்கம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களே, ஏதாச்சும் ஒரு ஆளை துப்பாக்கியில சுத்துட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க. அது என்னது மனித உரிமை ஆணையம். இங்க இப்ப எங்க போனாங்க மனித உரிமை ஆணையம்? பெண்கள் பாதுகாப்புக்கான பணி எங்க போச்சு? அதெல்லாம் என்ன அழுத்தம் கொடுத்துச்சு இந்த அரசாங்கத்துல? அந்த பணிகள்ல இருக்கக்கூடிய அந்தந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப திரும்ப திரிஷா பத்தி என்ன பேசணும், அப்போ வருவாங்க. அந்த மாதிரிதான் நடக்குது. அந்த திரிஷா மேட்டர் தான் ஒரு ஞாபகம் வச்சுல, நயன்தாரா நம்ம சி.வி. சண்முகம் பேசுனது அப்படி இல்ல, அதுக்கு நடிகர் சங்கம் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம பார்த்திருந்தோம், நம்மளும் பேசிருந்தோம். அத அந்த நடிகர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சதுல விஷால் அவர்கள் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. நீங்க எங்க நடிகர்கள் சேர்ந்தவங்கள இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியேதான் திரிஷாவையும் எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஏன் திரிஷாக்கு குரல் வரல நடிகர் சங்கத்துல இருந்து? எப்படி வரும்? இப்ப நீ தப்பு பண்ணிருந்தா, தப்புக்கு மாறா பண்ணிருந்தா ஓகே, அது மாதிரி எங்களை பத்தி தப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நான் உண்மையா இருந்தா அப்ப எப்படி சொல்ல முடியும்? வதந்திகளுக்கு வேணால் நீ அவதூறு பேசுறதுக்கு வேணா அதெல்லாம் நாங்க கேட்போம். கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சு அதுக்கு எப்படி நம்ம கண்ணன் தெரிவிக்க முடியும்? இவனுங்க எல்லாரும் பாருங்க ஒரே ட்ரெஸ்ல வந்தாங்கன்னு போட்டு காட்டினாங்க. எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஆமா எல்லாம் வந்தாங்க அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா வந்தவங்க எல்லாம் புருஷ மாட்டாட்டியா வந்தாங்க. ஓகே சரி விட, அதை விட்டுரும், அது பழைய மேட்ரு. இன்னும் இந்த பக்கம் தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, ஆமா தேர்தல் ஆணையம் அதிரடியா வந்து எல்லாத்தையும் சுத்தி அப்படி வளைச்சு முடியாங்கல்ல. ஆமா, மேல எங்கடா எட்டு பேர் அப்படின்ட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 151 கோடி ரூபாய் காசு, நகை, பரிசு பொருள் அப்படின்னு மாட்டிருக்கு. 150 கோடி. ஆமா, இப்பயே கிட்டத்தட்ட 10 நாளைக்கே பாத்தீங்கன்னா 150 கோடி. எலெக்ஷன் டைம்ல 1000 கோடி சிக்கிறேன் நினைக்கிறேன். 1000 கோடி சிக்கிறேன். அது டார்கெட்டே இதுதான் போல. அது மாதிரி கிடைச்சதுல எனக்கு தெரிஞ்சு கணக்குல வந்தது 150 கோடி, கணக்குல வர்றது தேர்தல் அப்படி பண்ணுமா? அப்பா உன் பேரையும் என் பேரையும் அவங்க அதிகாரமா நீக்கும் போது இது பண்றது எவ்வளவு நேரம் ஆயிடும் போது. சரி, எது எப்படியோ எப்படி என்டிஏ வந்து ஒரு ஃபார்ம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த வழக்கு தீர்ப்பு அடிச்சிச்சு. மத்ததுனா நாளைக்கு பாப்போமா? நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்தே தெளிவா எடுத்து சொல்லிடுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.